Hey all, welcome back to my channel. I'm Lavanya. இந்த லாங் வீடியோவில் என்னோட கிச்சன் க்ளீனிங்கும் ப்ளஸ் என்னோடய கவுண்டர் டாப்பை கொஞ்சம் சின்னதாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அதை தான் இந்த வீடியோவில் காட்டலான்னு இருக்கேன். மார்னிங் குக்கிங் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக ஒரு டீ குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். நான் ஒரு 1 வீக் வந்துட்டு என்னோடய அம்மா வீட்டுக்கு போயிருந்ததுனால என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து கிச்சனை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. பெருசாக எதுவும் சமைக்கலை, மேகி மட்டும் தான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ரொம்ப கிச்சன் வந்து டர்ட் ஆகிட்டு இருந்துச்சு. க்ளீனாக இருந்தால் தான் எனக்கு வந்து குக் பண்ண பிடிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டல் வீட்டில் பயங்கரமான உப்பு தண்ணி. நான் வந்து தெரியாதனமாக அந்த கேஸோட ரிம்மை வந்துட்டு அதில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அது துருப்பிடிச்சு வந்து போயிடுச்சு. இப்போ புதுசாக ஒரு 2 ரிம் வாங்கி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஈரத்துணி மட்டும் போட்டு தொடச்சி வச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போலாம் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சோப்பு வந்து போட்டு லைட்டாக நம்ம அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ரப் பண்ணணும். ஸோ ஈஸியாக போயிடும் அப்படின்றதுனால ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈரத்துணி போட்டு தொடச்சி வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி ஜார் எல்லாமே நான் வந்து கீழே தான் வச்சுருந்தேன். அது பார்க்க ரொம்பவே ப்ளைனாக இருந்த மாதிரி இருந்தது. அந்த கார்னரில் ஏதாச்சும் டெக்கர் பண்ணி வச்சா பார்க்க நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அதனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் டெக்கர் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் வேறு மாதிரி எதனாலும் டெக்கர் பண்ணால் அழகாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கண்டிப்பாக எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். அதை நான் பார்த்து என்னால் முடிஞ்சதுன்னா நான் அதை ட்ரை பண்ணுறேன். இந்த 2 ஜார் வந்து பார்த்திங்கன்னா நான் டிமார்ட் போயிருந்தேன். அங்கே வந்து வாங்கினேன். கொஞ்சம் இந்த நட்ஸ் பவுடரெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்கிட்ட கண்டெய்னர் இல்லைன்றதுனால இது நான் வாங்கினேன். இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 450 mlன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் அதோட மூடி வந்து பிளாஸ்டிக் தான். அது வந்து கண்ணாடி கிடையாது. சென்டரில் கண்ணாடி மாதிரி இருக்குது, பட் கண்ணாடி கிடையாது. ஸோ அதையும் வாஷ் பண்ணி காய வச்சுட்டு அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வச்சாச்சு. இந்த ஆயில் ட்ரே அப்புறம் இதோட லிங்க் எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த ஷார்ட்ஸில் இருக்கிற லிங்க்கை வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டாண்ட் வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன். 140 rupees சம்திங்க்கு நான் வந்து வாங்கினேன். ரொம்ப லைட் வெயிட்டட், பெருசாக எதுவுமே வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு 2 ஜார் இல்லைனா ஒரு ஏதாச்சும் ஒரு சின்ன ஐட்டம்ஸ் ஏதாச்சும் வைக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. நாங்கள் 2 பேர் தான் அப்படின்றதுனால எங்களுக்கு பெருசாக ஐட்டம்ஸ் இல்லை. ஸோ எனக்கு அது ஓகேவாக இருந்தது. நிறைய திங்ஸ் வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான ப்ராடக்ட் இல்லை. ஸோ இதை விட பெருசாக எதனா இருக்குதுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு நான் வீட்டுக்கு தேவையானது எல்லாமே போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ ஃப்ரீயாக இருக்கும் போது அது எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சமைக்கும் போது கொஞ்சம் குயிக்காக எல்லாமே எடுத்து சமைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதையும் ஸ்டோர் பண்ணி வச்சு வேலையை முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் குக்கிங் ஒர்க் இருந்தது. அதை ஒரு சைடு அப்படியே பார்த்துட்டு ஆர்கனைசிங் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. கவுண்டர் டாப் மேலே வச்சுருக்க செடி வந்து கேஸோட ஹீட்டு பட்டு செத்துறாதான்னு என் ஃப்ரெண்டு கேட்டாங்க. பட் கண்டிப்பாக அந்த மாதிரி சாகாது. நீங்கள் ரொம்ப ஒட்டி வச்சிங்கன்னா சமைக்கும் போது அந்த ஹீட்டு பட்டு செத்துடும். கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா அப்படின்னா நல்லாவே வளரும். இந்த தண்ணியில் வளர்க்குற பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 days ஒன்ஸ் வந்து தண்ணியை மாற்றிடணும். இல்லைனா அதில் வளர்கிற வேர் வந்து சீக்கிரம் அழுகி செத்து போயிடும். அங்கங்கே கொஞ்சம் க்ரீனியாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பிளான்ட்ஸ் வந்து நான் தண்ணியில் தான் வளர்த்துட்ருக்கேன். எனக்கு நல்லாவே வளருது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னோடய கிச்சனை சிம்பிளாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கண்டிப்பாக லைக் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஏதாச்சும் ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை போடுறேன்.